வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்ல போறேன். இங்க வந்து மிளகு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து காஞ்ச மிளகாய் இருக்கு. இங்க வந்து வெந்தயம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சோம்பு இருக்கு. இங்க சீரகம், இங்க வந்து மல்லி, இங்க வந்து கருவேப்பிலை, இங்க என்ன இருக்குன்னா தேங்காய் இருக்கு. அதுக்கு அடுத்த டிஷ் வந்து மஞ்சத்தூள், கல் உப்பு, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள். இங்க வந்து புளி, இங்க 1 கிலோ மீன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா வதக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இப்போ நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டேன். அதுவும் நல்லா வதக்கணும். சரி, இப்போ வந்து நான் தக்காளியை போட போறேன். அதுவும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு, மல்லித்தூள், மிளகாய் தூள் வந்து எல்லாம் போட போறோம். இப்போ நான் வந்து 6 பூண்டு வச்சிருக்கேன். இது போட்டா இன்னும் டேஸ்ட் இருக்கும். நல்லா வதக்கணும். நான் ஆற வச்ச மசாலா அரைச்சி கொண்டு வந்துருக்கேன். இது உங்களுக்கு கிளம்பணும். இப்போ நான் வந்து உள்ளியை வந்து தனியாக வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் உப்பு வேலையை பார்த்துட்டு நல்லா கொதிக்கிடுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நான் மீன் போடுறேன். இப்போ வந்து உங்க அடுப்பு மீடியம்ல போடுங்க. இப்போ குழம்பு இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாக்குறேன். வேற லெவல்.